லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நார்த் ஃபேஸிங் வடக்க பார்த்த அருமையான 2BHK உள்ள ஒரு வரைபடம் பார்க்க போகிறோம். குழிக்கணக்கு, பலன்கள், அதுக்கப்புறம் எத்தனை பொருத்தம் இருந்தால் சிறப்பு அப்படின்றத உள்ள அந்த வரைபடத்தில் பார்த்தா புரியும். மற்றும் வரைபடம் மட்டும் இல்லை, மதுரையில் அடியேன் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நிறைய அன்பர்களுக்கு வரைபடம் சரிபார்த்து கொடுக்கின்றோம், அதாவது வாஸ்துப்படி இருக்கானுங்கிறது. அதுக்கப்புறம் வரைபடமே பிளானே அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். நிறைய அன்பர்கள் சென்னையில், பெங்களூரில், காஞ்சிபுரம், இது மாதிரி நிறைய சேலத்தில் இருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட வரைபடம் வாங்கியிருக்காங்க. அதன்படி செயல்படுறாங்க. வருகின்ற கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி அவசியமாக எல்லாருமே வாஸ்து செய்கிறதுக்கு சிறந்த மாதம், அருமையான நாள். அதனால் அவசியமாக அந்த நாளில் முகூர்த்த நாள் கூட வாஸ்து செய்யுங்க. வரைபடத்தை பார்ப்போம். இது வடக்க பார்த்த அருமையான வரைபடம். ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. வடக்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையும் வாயு மூலையும் முன்புறத்திலும், அக்னி மூலையும் கன்னி மூலையும் பின்புறத்தில் வரும். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. இந்த தலவாசலுக்கு நேர் எதிரில் நீர்க்குத்தாக இருக்கக்கூடாது. இது கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரைபடம் முழுவதும் எது எது இருக்கக்கூடாதுங்கிறது சொல்லிடுறேன். தலவாசலுக்கு நேராக ஈசான மூலையில் போர்வெல் இருக்கணும். தலவாசலுக்கு நேராக இருக்கக்கூடாதது எதுன்னா நீர்க்குத்து. அப்புறம் இந்த பில்டிங் தாழ்வாரம் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் தாழ்வாரம் இருக்கலாம், மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இருக்கக்கூடாது. இப்போ வரைபடத்துக்கு உள்ளே போயிடுவோம். 5Gங்கிறது போர்வெல், மழைநீர், சம்பு. செப்டிக் டேங்க் மாடிப்படிக்கு கீழே அமைக்கலாம், தாராளமாக அமைக்கலாம். மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் அமைக்கலாம். மாடிப்படிக்கு கீழே வந்து பூஜை அறை அமைக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த பாலத்துக்கு கீழே வந்து கடைகள் வைக்கக்கூடாது, ஏர் சர்க்குலேஷன் போகணுங்கிற மாதிரி மாடிப்படிக்கு கீழேயும் இது மாதிரி கூடாதுங்கிறது நிறைய அன்பர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹாலனுடைய ஈசான மூலையில் பூஜை அறை அமைத்தால் நல்லதுங்கிறது நிறைய வரைபடத்தில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அடியேன் வந்து ஈசான மூலையில் பூஜை அறை இருந்தால் சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சிறப்பாக ஈசான மூலையில் வைக்கலாம். ஹாலு, கிச்சனு 2 ஜன்னல் அவசியமாக வைங்க. பூஜை அறை சரியாக இருக்குது. இந்த டாய்லெட், பாத்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தாங்க வைக்கணும். இதில் சாமி ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கும். கன்னி மூலையில் பெட்ரூம், 2 ஜன்னல்கள். டாய்லெட்டு அட்டாச்சு, காமன் டாய்லெட்டு, பெட்ரூம் ரெண்டுமே வாஸ்துப்படி வாயு மூலையிலையும் கன்னி மூலையிலையும் கொடுத்துருக்குறோம். ஸோ பீரோவை கன்னி மூலையில் நல்லா இந்த இடத்துல வடக்க பார்த்து வைங்க. கார்ட்டு வந்து இப்படி நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா ஆரோக்கியம் மட்டும் சுவாசிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் காலையில் எழுச்சி பண்ணுங்கள். எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தோம்னாக்கா நோய் வந்துடும். அடுத்ததில் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த பேக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி இருந்தால் பேக் பெயின் தீரும். பெரிய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அப்புறம் வந்து அது ரொம்ப நுணுக்கமான பெரிய மெடிசினு, அதுக்கப்புறம் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது, டிஸ்க்கு ப்ரொலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்படின்றதுக்கெல்லாம் சின்ன மருத்துவம் பண்ணாலே உங்களுக்கு போதுங்க. வீடு வாஸ்துப்படி பண்ணிவிட்டு அந்த இதுக்கு பெரிய மருத்துவம், பெரிய மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டபராக எடுத்து அதுக்குள்ளே போட்டு நேராக கடல்லையோ இல்லைன்னா குளத்துலையோ கிணத்துலையோ கொண்டு போய் போடுங்க அந்த மருத்துவெல்லாம். இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நோய் குணமாக போகுது. ஆரோக்கியம், புத்துணர்ச்சி, சந்தோஷம் மட்டும் இந்த ரூமில் நீங்கள் சுவாசிப்பீங்க. நோய் இருக்குது, என் பையன் நல்லா இருக்கான், என் பொண்ணு நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு மாத்திரம் கால் வலி வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, எங்கேயும் போக முடியல, அப்படி நடந்து ஓட போகிறீங்க. நல்ல நேரம் வந்துருச்சு. சரியா? இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. கடகராசிக்கு கண்ட சனி வந்துடுச்சுங்க. சனி கடகராசிக்கு கண்ட சனி இருந்தால் என்ன? வீடு கட்டுங்க, நிலம் வாங்குங்க, லோன் போடுங்க, நல்லதே நடக்கும். 5/14/23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் வடக்கு திசை யோகம். இந்த 29 அடிக்கு 40 அடிக்கு 147 குழி அருமையான அளவுங்க. சிம்ம மனை, 69 வயது, 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 69 வயது. சிம்ம மனை, சகல நன்மை. இந்த வரவு பொருத்தம் பார்த்திங்கன்னா 12. சகல நன்மை, செலவு, குடும்பம், சேமம். யோனி பொருத்தம் கருடன். நட்சத்திரம் வந்து சுவாதி. வார பொருத்தம் வந்து நன்மை இல்லை.
அங்கீஷ பொருத்தம் மத்தியமம், ஜாதி பொருத்தம் வைசிய ஜாதி, திதி பொருத்தம் திருதிய, ராசி மீனம், வயது பொருத்தம் 69. இது மாதிரி KJC 10 அப்படின்ற ஃபார்முலா. இது என்ன அப்படின்னு கேட்டால், கேங்கிறது குழிக்கணக்கு நாம் இப்போ பார்த்துருக்குறோம் இல்லையா. இது மாதிரி ஒரு 11 பொருத்தம் அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பையும் 4 கார்னர்களும் 4Cயையும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டும் சரியாக தேர்ந்தெடுத்து வரைபடம் அமைப்பது அடியனுடைய ஒரு ப்ரொஃபஷன். அடியன் இருக்கின்றது மதுரையில் இருக்கேன். உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் இது மாதிரி அமைக்கிறதோ அல்லது அமைச்சிருந்ததை நீங்கள் எங்ககிட்ட சரி பார்க்கலாம். நான் என்ன செய்வேன்னா, உங்கள் வரைபடம் இப்படி இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் எடுத்து அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதிலேயே சரி பண்ணி முன்னையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு பேசி அனுப்புறது. இல்லை பிளான் புதுசாக போடணும்னாலும் போட்டு கொடுக்குறோம். மதுரையில் இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 99521 66706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் அனுப்புங்க. 93342 இந்த 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் அனுப்பி எனக்கு டிராயிங் வேணுங்கிறது கேட்டுக்கங்க. கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி அவசியமாக மிக மிக ரொம்ப அருமையான நல்ல நாள். எல்லோரும் வாஸ்து செய்யுங்க. இப்போ சமீபத்தில் சென்னையில் எக்கச்சக்கமான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் தமிழகத்தில் நல்ல மழை பெய்யுது. யாருமே வெயில் அடித்தா எல்லா இடத்துலையும் போயிட முடியும். மழை பெஞ்சால் பெருசாக போக முடியல, வர முடியல. அதற்குண்டான பாதையை நம்ம கொடுக்கல. ஸோ தண்ணி போகிறதுக்கு அதுக்கு உண்டான சந்திரனுங்கிறதுக்கு சரியான ஒரு பாதையை கொடுத்துட்டோமா, அது அவங்களா போய் கடலில் போய் கலப்பாங்க. இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நின்று பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை பயப்பாங்க. அப்போது தண்ணி போகலை, தண்ணி ரோட்டில் நிற்கிது, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு, வீடு ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு, முழுக்க முழுக்க உங்கள் வீடு வாஸ்துப்படி தப்பாக இருக்குது. இவ்வளோ தாங்க ஃபார்முலா. வீடு வாஸ்துப்படி இல்லை, வீடு வாஸ்துப்படி இருக்குங்கிறதுக்கு, வாஸ்துப்படி இல்லைங்கிறதுக்கு இயற்கையில் ஏதோ பிரபஞ்சத்தில் பஞ்சபூதத்தில் நீர் தத்துவத்தில் குறையாக இருக்குது. அப்போது உங்கள் வீடு வாஸ்து தப்பு, அந்த நீர் தத்துவத்தில் தப்பாக இருக்குது, வாயு மூலை தப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதை சரி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தவறிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. வரைபடம் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி தொடர்பு கொள்ளலாம். வரைபடம் தவறாக இருக்குது, சரி பண்ண முடியுமா சார்? சார் நாங்கள் கட்டடம் கட்டி பல நாட்கள் ஆயிடுச்சு, சரி பண்ண முடியுமா? 100% தான் சரி பண்ண முடியும். அதனால் வாஸ்துப்படி சரி பண்ண முடியும். வாஸ்துப்படி வீடுகளை சரியாக அமைத்து கொண்டமையானால் நலமாக வாழலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த வரைபடம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நல்ல தகவல்கள் 4 பேருக்கு உதவியாக இருக்கும். நல்ல நண்பர்களுடன் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.